ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி 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 சாரி. ரொம்ப சாரி. நான் வீடியோ எப்போ லாஸ்ட்டாக போட்டேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நான் இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு ரீசனையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். பட் ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல. அதுக்கான ரீசன் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன். ஆமாங்க, ஊருக்கு வந்திருக்கோம். அதாவது என் ஹஸ்பண்டோட தங்கச்சி பொண்ணுக்கு வந்து கரட்டி சுற்றினாங்க, மஞ்சள் நீராட்டு விழா. ஸோ அதுக்காக ஃபேமிலியாக வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் பார்த்து ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே சமயம் ஊரில் திருவிழா, அதாவது கோயிலில் வந்து காப்பு கட்டியிருக்காங்க. ஸோ திருவிழாவும் நடக்குது. ஆக்சுவலாக ஊரில் இந்த மாதிரி காப்பு கட்டி திருவிழா நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நைட் டைமில் தான் கொஞ்சம் நல்லா ஜாலியாக, அதாவது நைட் டைமில் தான் திருவிழா வந்து ரொம்ப கலக்கட்டும். பகல்லலாம் எந்த ஒரு இதுவும் நடக்காது. ஸோ எனக்கு டைம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் நானும் அப்படி தான் நினச்சேன். நான் அங்கே இருக்கும்போது எங்கள் ஊரில் என்ன நடக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம் தெரிய வந்துருச்சு. அதாவது என்னோடய ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம். ஸோ அதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் எல்லாமே தெரியுது. ஸோ அந்த ப்ராப்ளத்தில் இருக்கேன். அதாவது என்னோட பர்சனல், அதாவது ஃபேமிலிக்குள்ளே சின்னதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம். இப்போதைக்கு நான் அந்த ப்ராப்ளத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பக்கம் திருவிழா நடக்குது, என்னால் திருவிழா கூட ஒழுங்காக என்ஜாய் பண்ண முடியல. வீட்டில் இருக்க சுச்சுவேஷனில் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆமாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன். ஏன்னா இவங்க வந்து இத்தனை நாளாக இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்காங்க. இதெல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வருது. இதெல்லாம் தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. என்னால் வந்து டீட்டெயிலாக சொல்ல முடியாது. பட் ஆனால் நான் ரீசன் சொல்லணும்ல, வீடியோ ஏன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான். இன்னமும் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலை. ப்ராப்ளம் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் நான் திரும்பவும் இங்கேருந்து ஊருக்கு கிளம்பிடுவேன். அங்கேருந்து வரும்போதே ரிட்டன் டிக்கெட்டும் போட்டுட்டு வந்துட்டேன். ஃப்ரேம்லாம் போட்டுட்டேன். பட் ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் என்கிட்ட இப்போ இல்லவே இல்லை. அதனால தான் வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நாங்கள் உங்ககிட்ட கமெண்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கோம், நீங்கள் எந்த பதிலும் சொல்லலைன்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் என்னால் டைமே இல்லைங்க. எனக்கு என்னோட ஃபோனை கூட யூஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு எனக்கு டைமே இல்லை. என்னால் நீங்கள் பண்ண கமெண்ட்டை கூட படித்து ஒழுங்காக உங்களுக்காக ரிப்ளை பண்ண முடியல. எப்பயுமே கமெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் போய் ரிப்ளை பண்ணுவேன். பட் ஆனால் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு டைமும் இல்லை. அதே சமயம் நான் ரொம்ப டிஸ்டர்பாகவும் இருக்கேன். ஸோ அதனால தான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு சரியாக சொல்ல தெரியல திரும்பவும் எப்போ வீடியோ வரும்னா. ஆனால் ரொம்ப நாள் இழுக்க மாட்டேன். கண்டிப்பாக வீடியோ வரும். கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நான் இதுக்கப்புறம் வீடியோ போடாமலாம் இருக்க மாட்டேன். இந்த ப்ராப்ளம் இப்போதைக்கு முடியாது. பட் ஆனால் வீடியோ இப்போதைக்கு வராது. கொஞ்ச நாள் போகட்டும். அதாவது நான் இங்கேருந்து அங்கே போனால் தான் நான் வீடியோ எடுக்க முடியும். இங்கே இருக்கிற வரைக்கும் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. நான் இந்த அப்டேட்டை வந்து உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கணும். பட் ஆனால் எனக்கு சொல்கிறதுக்கு டைம் கிடைக்கல. அதான் இப்போ கூட எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. சாமிக்கு வேறு பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வேலையும் ஸ்டார்ட் ஆகும். அதான் உங்கள்கிட்ட வந்து பேசலான்ட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு நான் வீடியோ கொடுப்பேன். அது வரைக்கும் ஆதியை ஞாபகமா வச்சுக்கணும், சரியா? ஆதியை மறந்துடாதீங்க. ஆசை, ஓகேவா? ஆசையில ஆதியை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். அட்மினுக்கு கொஞ்சம் பிரச்சனையா, அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க என்னன்னு தெரியல. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீடியோ திரும்பி கொடுப்பேன்னு சொல்றாங்க. அப்ப நானும் வருவேன். என்னோட அட்டாசிட்டியை பாக்குறதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஆதி வந்துடுவேன். ஓகேவா? சரிங்க, ஓகே. இதுதான் விஷயம். நாங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு எப்போ வீடியோ கொடுப்பேன்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் உங்களுக்கு நான் சீக்கிரமாக வீடியோ கொடுக்க பார்க்குறேன். ஆக்சுவலாக ஃப்ரேம்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் என்னால் வாய்ஸ் தான் கொடுக்க முடியல. இப்போ கூட நான் வாய்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் சவுண்டு கேட்டிருக்கலாம். அந்த சவுண்டு எல்லாமே அதாவது கிராக்கர்ஸ் வெடி வெடிக்கிற சவுண்டு தான். இன்றைக்கி வந்து கோவிலில் வந்து அழகு பால் குடம் இந்த மாதிரி தூக்குறாங்க. அதான் அந்த சவுண்டு தான் கேட்டுட்ருக்கு. ஸோ என்னால் இப்போதைக்கு வீடியோ கொடுக்க முடியாது. கொஞ்ச நாள் போருங்க, நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இதுதான் ரீசன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க இத்தனை நாள் நான் வீடியோ கொடுக்காதது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் எந்த அப்டேட்டும் கொடுக்காம இருந்ததுக்கு ஐ எம் வெரி 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 சாரி. சரி, ஓகேங்க, நம்ம அப்புறமா வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக நான் கொடுக்குறேன். எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.